என்ன திருமா இப்படி பண்ணிட்டீங்களே? தமிழக மக்கள் முன்னால் தன்னுடைய இமேஜை மொத்தமாக காலி செய்திருக்கிறார் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தின் தலைநகரில் தொடர்ந்து 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தங்களது பணி உரிமை வேண்டியும் ஊதிய குறைப்புக்கு எதிராகவும் தூய்மை பணி தனியார் மயமாவதை எதிர்த்தும் மழை வெயில் என பாராமல் கடும் போராட்டம் மேற்கொண்டனர். இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சிக்கு எதிரான விளிம்பு நிலை மக்களின் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான போராட்டம் என்றே கூறலாம். அப்படி பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தங்களது உரிமைக்காக நிரந்தர பணிக்காக போராடிய மக்களுக்கு ஆதரவாக பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஆனால் தற்போது அவர் பேசியிருக்கும் கருத்தால் கூட்டணி கட்சியினரே காண்டாகி இருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை. நீங்கள் திமுகவில் கூட்டணி கட்சியில்தான் இருக்கிறீர்களே தவிர திமுக உறுப்பினராக இல்லை என்பதை திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். தன்னுடைய கொள்கை என்ன, தனது கட்சியினுடைய கொள்கை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, பட்டியலின பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களின் குரலாக அவர்களின் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தமிழக மக்கள் இதுவரை உங்களை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது நீங்கள் பேசிய இந்த ஒரு கருத்தால் உங்களது மொத்த பிம்பமும் உடைந்து விட்டது. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர பணி வேண்டும் என்று பேசிய அதே உங்கள் வாய்தான் தற்போது அவர்களுக்கு நிரந்தர பணி கூடாது, இது நம்முடைய நோக்கம் அல்ல, அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் பேசி வருகிறீர்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுடைய இந்த கருத்து பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது, மேலும் குழப்பமான ஒன்றாகவும் இருந்தது. அந்த விளிம்பு நிலை மக்களின் போராட்டத்தை ஒரே ஒரு கருத்தால் சுக்கு நூறாக்கி விட்டீர்கள்.